போன வீடியோலே நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம பேசிக்கணும். அப்புறமா யாருக்காக யாரால் அது ரெக்கக்னைஸ் ஆச்சு, அவங்க யார் அதை ஏற்பாடு பண்ணாங்க, யார் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு நாட்டிய வேதமாக பண்ணாங்கன்னுட்டு பேசிக்கணும். பிரம்மா ஹெல்ப்போடு அவர் வேதத்தை ஆட் பண்ணி நாட்டிய வேதமாக பண்ணார். ஸோ இந்த நாட்டிய வேதம்ன்றது நாட்டிய சாஸ்திரம் டிஃப்ரெண்ட். நாட்டிய வேதம்ன்றது ஒரு பெரிய புக். அது இட்ஸ் வேதாசனா தான் ரொம்ப பெரிய சாஸ்திரம். அதெல்லாம் சேர்த்து டான்ஸோட சேர்ந்து நாட்டிய வேதமாக பண்ணாங்கன்னாக்கா இட்ஸ் அ மோர் வாஸ்ட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நம்ம டச் பண்ண முடியாது. ஏன்னா அவர் லைஃப் டைம் இஸ் நாட் எனஃப் ஃபார் தட். நம்ம லைஃப் டைம் அதுக்கு பத்தாது. ஸோ அப்போது பின்ன நாட்டிய வேதம் அந்தாக்கா ஒரே நாட்டிய வேதம் இல்லைங்க. அது எப்படி டான்ஸ் பண்ணணும்ன்றது மட்டும் இல்லைங்க. அந்த டான்ஸ் நாட்டிய வேதத்தில் இந்த வேர்ல்டில் உலகத்தில் எப்படி ரூல் பண்ணணும்ன்றது ஒரு சப்ஜெக்ட். இது உலகத்தை டான்ஸோட உலகத்தை எப்படி ரூல் பண்ணுவீங்க இது அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குதான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கண்ட்ரி, ஒரு கான்டினென்ட், நிறைய கான்டினென்ட்ஸ், நிறைய கண்ட்ரிஸ், நிறைய ஸ்டேட்ஸ், நிறைய டவுன்ஸ், நிறைய சிட்டிஸ், இவங்கெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க? லாங்குவேஜ். அந்த ஒரு லாங்குவேஜ் தான் டாமினேட் பண்ணுறது. எல்லாமே ஒரு இடத்துக்கு இட் இஸ் பிரிங்கிங் டுகெதர். ஸோ அப்போது ஒரு டான்ஸோட அவங்க பிரெயின் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க அப்படி டான்ஸோட அது உலகத்தை எப்படி நம்ம ரூல் பண்ணணும்னு அது ஒரு இருக்கும். அப்புறமா சொல்கிறாங்கல்ல, வேதம் மேலே தான் பேஸ் ஆகிட்டு உலகம் இப்போ நடக்குதுன்னுட்டு. ஸோ அப்புறமா இப்போ நாட்டிய சாஸ்திரம்க்கு வரும். நாட்டிய சாஸ்திரம்ன்றது அது நம்ம லைஃப் டைம் முடியாது, நம்ம செய்ய முடியாதுன்னுட்டு அதை எடிட் பண்ணி பரதமுனிக்கு கொடுத்தாக்கா, பரதமுனி அவரே பூமி வானத்திலேருந்து பூமி மேலே எடுத்துன்னு வந்து ஸ்ப்ரெட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த டான்ஸ் நாட்டிய சாஸ்திரன்றது கூட ஒரே நாட்டியம் டான்ஸ் எப்படி பண்ணுறாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி நடிக்கணும், இது மட்டும் இல்லைங்க. அதில் கூட என்ன இருக்கா, அது ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், ட்ரையாங்கிள் இருக்கணுமா, ரெக்டாங்கிள் இருக்கணுமா, ஸ்கொயராக இருக்கணுமா, அதாவது ரவுண்டாக இருக்கணுமா, அந்த டான்ஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் எப்படி வைக்கணும், யார் பக்கம் எந்த பக்கம் திரும்பணும், ஸோ அதாவது வாய்க்கிறவங்க எங்கே உக்காருவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாய்க்கிறவங்க எங்கே உக்காருவாங்க, பாடுறவங்க எங்கே உக்காருவாங்க, ஆடியன்ஸ் எங்கே உக்காருவாங்க, யார் ஆடியன்ஸாக இருக்கணும், எந்த டைமில் பண்ணணும், எந்த டைமில் பண்ணக்கூடாது, ஸோ அதுக்கு தகுந்த ட்ரெஸ் என்ன, அதுக்கு தகுந்த ஆர்னமெண்ட்ஸ் என்ன, அது இதெல்லாம் அது நாட்டிய சாஸ்திரத்தில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் ஆர்கிடெக்சரோட பிடிச்சி எல்லாமே இருக்கும் அதில், மியூசிக் எல்லாமே. ஸோ அப்புறமா இதில் இது கூட இருக்கா என்ன, நீங்கள் கையை அப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் அதுக்கு ஒரு பேர், தலை அப்படி திரும்பினாலும் இப்படி திரும்பினாலும் அது டிஃப்ரெண்ட் நேம்ஸ், கண்ணை அப்படி இப்படி ஆட்டினாலும் அதுக்கு ஒரு பேர். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் நேம்ஸ், டிஃப்ரெண்ட். இப்போது நான் தலை இருக்க அது எப்படி திரும்பினாலும் அதுக்கு பல விதமான நேம்ஸ் இருக்கா, பேர் இருக்கா. இப்போ நான் எல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோவில் நம்மளுக்கு சொல்லலாம்னா பார்த்தாரு. ஸோ நான் எனக்கு வீடியோ தானே, அதுக்காக ஐ எம் நாட் க்ளோஸ் டு யூ. ஸோ தட்ஸ் வை டிஸ்டன்ஸ் இருந்து நான் தலை மட்டும் எப்படி ஆட்டுறாங்க, 9 நம்பர் 9 தரமாக எப்படி நம்ம ஹெட் மூமெண்ட் பண்ணுறோன்னுட்டு சொல்கிறேன். அது என்னன்னாக்கா என் ஹெட் ஸ்ட்ரெயிட் எப்படி வச்சு. ஸோ இதுக்கு சமம் சொல்கிறாங்க. சமம், உத்வாஹிதம், அதோமுகம், அலோலிதம், துதம், கம்பிதம், பராவிருத்தம், உக்ஷிப்தம், பரிவாஹிதம். ஸோ இப்படி 9 டைப்ஸ் ஆஃப் ஹெட் மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே இப்போ டான்ஸ் அண்ணாக்கா நின்றுக்குனே பண்ண மாட்டாங்க, டான்ஸ் அண்ணாக்கா உக்காந்தே பண்ண மாட்டாங்க, டான்ஸ் அண்ணாக்கா குனிஞ்சே பண்ண மாட்டாங்க. இது 3 இருக்கும். ஸோ அதுக்கு எது டான்ஸில் எப்படி எந்த போஸ்டர் இருக்கணும், அதுக்கு என்ன பேர், நேரம் நின்னா அதுக்கு என்ன பேர், குனிஞ்சா அதுக்கு என்ன பேர், மட்டமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும் அதில். அது இல்லாத எந்த டான்ஸ் ஆனாலும் பரதநாட்டியம், கூச்சிப்புடி, ஒடிசி, கதகளி, மணிப்புரி, மோகினியாட்டம்,
போத்துரு எந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆனாலும் கூட இந்த நாட்டிய சாஸ்திரம் பேஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த நாட்டிய சாஸ்திரத்துலனா இந்த மூமெண்ட்ஸ் இந்த பேர் இப்போ நான் சொன்னதெல்லாம் சேமாக இருக்கும். ஆனால் எங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா அந்த ஸ்டைலு, அந்த சாங்ஸு, அந்த கல்ச்சரு, அந்த ட்ரெஸ்ஸு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேசிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி சில க்ளோஸ் ஒன்று குச்சிப்புடி பரதநாட்டியம்ல கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும், ஒடிசி கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும், அப்படி ஒன்று ரெண்டே இருக்கும். கதக்கனா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ பரதநாட்டியம் குச்சிப்புடின்றது இல்லை, எந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆனாலும் இந்த நாட்டிய சாஸ்திரம், ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் புக்ஸ், மெடிக்கல் நாலேஜ் வரணும்னா மெடிக்கல் புக்ஸ் பார்க்கணும், லா புக்ஸ் படித்தாக்கா லா நாலேஜ் வரும். அப்படி டான்ஸ் படிக்கணும்னா நீங்கள் நாட்டியசாஸ்திரம்னாக்க பின்னே அதில் நாட்டியசாஸ்திரம் ஒரு பகவத்கீதை போல, ஒரு பைபிள் போல, ஒரு குரான் போல நிறைய லைக் சாப்டர்ஸ், சம்ஸு, சென்டென்சஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவ்வளோ கம்மி சப்ஜெக்ட் இல்லை. ஸோ அதுக்காக யாருக்குமே இந்த நாட்டியசாஸ்திரம் எடிட் பண்ணாலும் இது கம்ப்ளீட் பண்ணுறது கூட லைஃப் டைம் யாருக்குமே பத்தாது. அதுக்காக ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்ஸர் கூட நான் இவ்வளோ கற்றுக்கினேன், நான் இவ்வளோ கோர்ஸ் பண்ணேன் அது மட்டும்தான் சொல்ல முடியும். தவிர நான் டான்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு டான்ஸ் ஆடுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு லைஃப் டைம், ஒரு 100 years 200 years போயிச்சாலும் நம்மளுக்கு இது பத்தாது. ஸோ தட்ஸ் வை we can say I learned to dance, I finished dance, nobody can say. யாருக்குமே அது சொல்கிறதுக்கு உரிமை இல்லை, ரைட் இல்லை. ஸோ அதுக்காக நீங்களும் டான்ஸ் கிளாஸ் உங்கள் பசங்களை ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க, ஹாபியாக ஆட் பண்ண ஹாபிக்காக நீங்கள் அனுப்புகிறீங்களா, அதாவது தரோவாக அது கற்றுக்கணும்னு உங்களுக்கு இருக்குதா. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு சீக்கிரம் ஆகிட்டாக்கா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டான்ஸ் கிளாஸுக்கு கூப்பிட வந்துடுதா, எங்கள் பொண்ணுக்கு பேசிக்ஸ் எப்போ முடிஞ்சோன்னு சொல்ல, அது மட்டும் கேட்காது, டைரெக்டாக எங்கள் பொண்ணு எப்போ ஐட்டம்ஸ் பண்ணுங்க, எப்போ ப்ரோக்ராம் கொடுக்குங்க, இப்படி கேட்குறாங்க. இப்போது ஒரு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸில் சேர்த்தாக்கா அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக படித்தாக்கா 10th கிளாஸ் வரலாம் போகும் தானே. ஸோ அப்படியே ஒரு 2 கிளாஸ் படிச்சுட்டு 10th கிளாஸ் எழுதுறதுக்கு முடியாது. ஸோ அதுக்காக நீட் எ பேஷன்ஸ், நீட் எ டைம், நீட் எ இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்தது, உங்கள் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்களுக்கு சில பேர் இப்படி கூட பண்ணாங்க, இந்த பிராட்டி டாக்டர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னுட்டு மதர் கூட ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி சில நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பேட் ஆக்சுவலி. பட் ஏன்னா உங்களுக்கு டான்ஸை பற்றி அதுக்கு தான் முன்னா தெரிஞ்சுக்கணும். ஏதோ டான்ஸ்ன்றது ஒரு டான்ஸ் பண்ணுறது இல்லை, தட் இட்ஸ் லைக் வர்ஷிப். ஸோ அதுக்காக நீங்கள் டான்ஸ் பண்ணுறப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறப்போ யூ மஸ்ட் திங்க், டான்ஸ் மாஸ்டர் கேளுங்க நீங்கள் எந்த ஸ்டைலில் கற்றுக் கொடுப்பீங்க. ஸோ எவ்வளோ நாள் எங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் போவோம், எங்கள் பொண்ணு பண்ண முடியுமா பண்ணாதா, அதாவது ஏன் அது டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, உங்கள் காசு வேஸ்ட் ஆகக்கூடாது, ஸோ இவர் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, இது 3 இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சூட்டான டான்ஸ் தான் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எது இஷ்டமோ அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடுத்து எது இஷ்டமோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணாக்கா that is best for you. Okay, thank you so much.